ஸ்ரீ சௌடாம்பிகை ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு ஆதரவு அளித்து வரும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. இப்போ பிப்ரவரி மாசத்துக்கு உண்டான பொது பலன்களை நம்ம பார்ப்போம். பிப்ரவரி மாசத்துல என்ன தனி சிறப்பு அப்படின்னா, பிப்ரவரி மாசத்துல முதல்லயே, அதாவது பௌர்ணமியிலேயே இந்த மாதம் தொடங்குறது தான் ஒரு தனி சிறப்பு. அதே மாதிரி குரு பகவான் மிதனத்திலையும் சனி பகவான் மீனத்திலையும் இருப்பாரு. அதே மாதிரி கேது சிம்மத்திலையும் ராகு பகவான் கும்பத்திலையும் இருப்பாங்க. அதே மாதிரி சூரியன் ஒரு 12 நாள் மகரத்திலையும், செவ்வாய் ஒரு 23 நாள் மகரத்திலையும் இருப்பாங்க. அதே மாதிரி புதன் 3 நாளையும், சுக்கிரன் 6 நாள் மகரத்துல இருப்பாங்க. அதுக்கப்புறம் கும்பத்துல ராகு பகவான் ஏற்கனவே இருக்கிறாரு. அந்த ராகு பகவான் கூட சுக்கிரன் 20 நாள், புதன் 20 நாள் இருப்பாங்க. சூரியன் 18 நாள், செவ்வாய் 7 நாள் கும்பத்துல இருப்பாங்க. இதுதான் இந்த கிரக நிகழ்வுகள் இந்த மாதத்திற்கு. அதே மாதிரி துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா ஜனனகால ஜாதக அடிப்படையில ஒருத்தர் பிறந்த நாள், நேரம், இடம் இந்த மூணையும் வச்சு தசாபுக்தி அடிப்படையில ஒரு விஷயம் ஜனன ஜாதகத்துல ஒரு நல்லதா இருக்கட்டும் கெட்டதா இருக்கட்டும், ஜனன ஜாதகத்துல பிக்சட் செய்யப்பட்டது, அதாவது நிலைப்படுத்தப்பட்டது. அந்த நல்லதும் கெட்டதும் எப்ப நடக்கும் அப்படின்னா கோச்சார நிகழ்வுகள்ல எப்ப நல்லது நடக்கணும்னு வருது, கெட்டது நடக்கணும்னு வருது, அப்பம்போது மட்டும்தான் நல்லதையோ கெட்டதையோ ஒரு மனுஷன் அனுபவிப்பாங்க. இப்ப துல்லியமான பலன்கள் வேணும்னா நம்ம நம்பர் இருக்கு, கான்டாக்ட் பண்ணிக்கங்க. இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பொது பலன்களை பார்ப்போம். கும்பராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கும்பராசியிலே இப்ப ராகு பகவான் இருக்கிறாரு. கும்பராசி இப்பதான் ஜென்ம சனியை விட்டு பாத சனியில போயிட்டு இருக்கீங்க. கும்பராசிக்காரங்க ஒரு 5 வருஷமாவே கொஞ்சம் சரியில்லாம தான் இருந்திருக்கீங்க. இப்ப பாத சனியில இருக்கிறதுனால 5 வருஷமா கொடுத்து வந்த அனுபவங்கள்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்பதான் அப்பாடா அப்படின்னு பெருமூச்சு விட்டுட்டு இருக்கீங்க கும்பராசிக்காரங்க. என்னதான் இருந்தாலும் ரெண்டாம் இடத்துல சனி இருக்கிறது தப்பு தான். என்ன தப்பு? பொருளாதாரம். ஏன்னா 2ஆம் இடம் தனம், குடும்பம், வாக்குன்னு சொல்லுவோம். அந்த தனஸ்தானத்திலேயே இருக்கிறதுனால பணம் கைக்கு வர விடாம சனி பகவான் பண்ணதான் செய்வார். நல்ல வேளை குருவோட வீட்டுல இருக்கிறதுனால கொஞ்சம் பரவாயில்லைன்னு சொல்லலாம். இப்போ ஒரு 6 மாசமா கொஞ்சம் நீங்க பரவாயில்லைதான். இப்ப சனி போயிட்டாருன்னு உடனே ராகு கீழே இறங்கிட்டாரு. ராகு உங்க ராசிக்கு வந்ததுனால ஒரு குறைதான். இப்ப நல்ல வேலையா குருவோட பார்வையில இருக்கிறதுனால பெருசா அடி இல்லை. இப்ப நல்லாவே இருக்கு. ஏன்னா சுக்கிரன் புதன் 2 சுபகிரகங்க உங்க ராசிக்கே வர்றாரு. அதாவது சுக்கிரன் சொகுசை கொடுக்கக்கூடிய ஆளு, திருமணத்தை கொடுக்கக்கூடிய ஆளு. புதன் நல்ல அறிவை கொடுக்கக்கூடிய ஆளு. இந்த எழுத்து, கவிதை, கலை அந்த அமைப்புகள்லாம் உங்களை ராசியிலேயே சுக்கிரனும் புதன் வர்றதுனால கணக்கு துறையில அக்கௌண்ட்ஸ் சார்ந்து அதெல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல விதமா இருக்கும். அதே மாதிரி ரொம்ப நாளா திருமணம் ஆகலை அப்படின்னா திருமணம் ஆகக்கூடிய அமைப்புகள்லாம் சுக்கிர பகவான் கொடுப்பாரு உங்களுக்கு. சுக்கிரன் உங்க ராசியிலேயே ஒரு 20 நாள் பயணிச்சு உங்க 7ஆம் இடத்தை கணவன் மனைவி ஸ்தானத்தை பார்ப்பாரு. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் சரி பண்ணுவாரு சுக்கிரன். அதே மாதிரி புதன் கணக்குத்துறை, அதுல கணக்குத்துறையில இருக்க அக்கௌண்ட்ஸு, அப்புறம் கம்ப்யூட்டர் துறை, நவீன தொழில்நுட்பத்துறை, அந்த மாதிரி தகவல் துறையில இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்துல உண்டு. சனி பகவான் 2ல இருக்கிறதுனால சிறு சிறு குழப்பங்கள், தடைதாமதங்களை கொடுக்கதான் செய்வாரு. அதே மாதிரி சனி 3ஆம் பார்வையா அவங்க 4ஆம் இடத்தை பார்ப்பாரு. 4ஆம் இடம் தாய், வீடு, வாகனம், கல்வின்னு சொல்லுவோம். தாயார் உடல்நிலையில கொஞ்சம் கவனமா இருக்கிறது உங்களுக்கு நல்லது. அப்புறம் வீடு வாகனம் வாங்கணும் அப்படின்னா பத்திரங்கள்லாம், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்குதான்னு 1-2 முறை செக் பண்ணி வாங்கிக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி 5ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது ஒரு நல்ல விசேஷம். குழந்தைகள் 5ஆம் இடம்
குழந்தைகள், குலதெய்வம், பூர்வ புண்ணியம், புத்திர சந்தானம் சொல்லுவோம். குலதெய்வ அருள்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கண்டிப்பா நல்ல விதமாவே கொடுக்கும். அதே மாதிரி நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள், புது புது ஐடியாலாம் அங்கதான் கிடைக்கும். காதலை குறிக்கக்கூடிய இடம் தான். அதான் ஒரு நல்ல ஐடியானால ஒரு வளர்ச்சியை, உங்க வாழ்க்கையே வந்து தலைகீழா மாறக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி காதல்ல வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள், அதெல்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கண்டிப்பா உண்டு. அதே மாதிரி காதல்ல வெற்றி அடைஞ்சிட்டாங்க, பேரண்ட்ஸ் தாங்க சம்மதிக்கல அப்படின்னா, பேரண்ட்ஸ் சம்மதிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா உங்க 9ஆம் பாவகத்தையும் குரு பகவான் பார்ப்பாரு. அதனால பெத்தவங்க உங்க காதலை ஏத்துப்பாங்க அப்படின்ற அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லாவே இருக்குது. அதே மாதிரி 9ஆம் பாவத்துக்கு குருவோட பார்வை இருக்கிறதுனால தந்தையால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் கண்டிப்பா உண்டு. தந்தை வழி உறவுகளால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் உண்டு. தந்தையோட சொத்து ஏதாவது வரணும் அப்படின்ற அமைப்புகள் இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த காலகட்டத்துல தந்தையோட சொத்தெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா உண்டு. அதே மாதிரி 8ஆம் இடத்தை என்னதான் இருந்தாலும் 8ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால சிறு சிறு தடைகள்லாம் கொடுக்கத்தான் செய்வாரு. அதே மாதிரி உங்க ராசிக்கு 11ஆம் இடத்தை சனி பகவானும் பார்க்கிறாரு, குரு பகவானும் பார்க்கிறாரு. 11ஆம் இடம் வந்து மூத்த சகோதர சகோதரி ஸ்தானம் சொல்லுவோம். அண்ணன் அக்கால்கள், அண்ணன் அக்கால் கிட்ட சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வந்து விலகக்கூடிய அமைப்புகள். ஏன்னா 11ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால கருத்து வேறுபாடுகள் இருக்கும். அதே 11ஆம் இடத்தை குரு பகவானும் பார்க்கறதுனால அந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகக்கூடிய அமைப்புகள், தடைகள் வந்து அது விலகக்கூடிய அமைப்புகள், அண்ணன் அக்கால்கள் சம்பந்தப்பட்டது. அதுக்கப்புறம் லாபங்கள் சம்பந்தப்பட்டது. லாபங்கள்லாம் வந்து தடைகளோட கண்டிப்பா லாபங்கள், வர வேண்டிய லாபங்கள் கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி முதல் திருமணம் சரியில்லாம 2வது திருமணத்திற்காக பார்த்துக்கிட்டு இருக்கவங்கள இந்த காலத்துல 2வது மன வாழ்க்கைக்கு வாய்ப்புகள்லாம் வந்து பிரகாசமாவே இருக்குதுங்க. நம்ம இப்ப பார்த்தது எல்லாமே பொது பலன்கள் தான். துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணிங்க. தசாபுக்தி அடிப்படையில ஜனனகால ஜாதகத்துல டேட்டு, டைமு, பிளேஸ் இந்த 3ஐயும் கொடுத்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு துல்லியமான பலன்களை கேட்டுக்குங்க. நன்றி, வணக்கம்.